இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் துணை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். கர்த்தர் யாருக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் துணை செய்கிறார், எல்லாருக்கும் அவர் துணையாக இருக்கிறார். ஆனால் நாம் அவரை தேடும் பொழுது, அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். நாம் அவரை விட்டு விட்டோமானால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாம் அவரை தேடும் பொழுது, அவருக்கு உண்மையாய் நடந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். நாம் எல்லாரும் ஆசைப்படுகிறோம், கர்த்தர் எனக்கு துணை செய்ய வேண்டும், ஆபத்து நேரத்தில் துணை செய்ய வேண்டும், சோதனை நேரத்திலே துணை செய்ய வேண்டும், நோய் வரும் பொழுது அல்லது வேதனைகள் வரும் பொழுது கர்த்தர் எனக்கு துணை செய்ய வேண்டும், அவர் ஒருவரே எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பின்பாகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடப்பீங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். பிரியமானவர்களே, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் துணையாய் இருப்பார். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். நான் வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களையும் நம்முடைய முற்பிதாக்களையும் குறித்து நாம் வாசிக்க முடியும். யோபு என்கிற பக்தனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் உண்மையாய் கர்த்தரை தேடினபடியால் அந்த பிசாசானவன் அவனை குறித்து சொல்லுகிறார், நீர் அவனுடைய எல்லாவற்றையும் குறித்து வேலி அடைக்கவில்லையா என்று சொல்கிறார். நீர் அவனுக்கு துணையாய் இருக்கிறார், அதனால்தான் அவன் உண்மையாய் உண்மை தேடுகிறான் என்று நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் உத்தமமாய் நடந்து கொண்டது நிமித்தம் கர்த்தர் அவனுடைய எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்து அவனுக்கு துணையாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். அவர் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்த பொழுதும் அவன் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீர் உன் தேவனாகிய கர்த்தரை உண்மையாயும் உத்தமமாயும் மன உற்சாகத்தோடும் அவரை சேவி. நீ அவரை தேடினால் அவரை நீ கண்டு கொள்ளலாம், நீ அவரை விட்டு விட்டா அவரும் உன்னை விட்டு விடுவார் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாலமோனுக்கு எவ்வளவோ ஞானத்தை கொடுத்து தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய நாட்களில் எல்லாம் யுத்தம் இல்லாதபடி அவனை பாதுகாத்த பொழுதும் அவனுடைய கடைசி நாட்களில் அவருடைய மனைவிமார்களின் நிமித்தம் அவன் உண்மையாய் தேடாதது நிமித்தம் தேடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு உண்டான மறுமனையாட்டிகள் அந்நிய தேசத்து ஸ்திரீகளாய் இருந்தபடியினால் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியாக கர்த்தருக்கு உண்மையாய் நடந்து கொள்ளாதபடிக்கு அவனை வழிவிலக செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தாவீதை போல அவன் உத்தமமாய் இருக்கவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உண்மையாய் நேசித்து உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாக நிற்கிறார். அந்த இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய நாம் பார்க்கும் பொழுது சவுலை முதலாவது தேவன் ராஜாவாக தெரிந்தெடுத்தார். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்து அவன் அந்த அமலேக்கியரை அதம் பண்ணாதபடி விட்டு விட்டதினால் ஆண்டவர் சொல்றாரு சாமுவேலுடன், நான் சவுலை புறக்கணித்தேன், அவனிலும் உத்தமனான என் தோழனாகிய தாவீதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். பிரியமானவர்களே, அந்த தாவீதினுடைய உண்மையின் நிமித்தமும் உத்தமத்தின் நிமித்தமும் கர்த்தர் அவனுக்கு துணையாக இன்று அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவன் பல இடங்களில் ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்க எனக்கு கிருபை செய்யும், நீர் எனக்கு துணை செய்யும், ஆபத்து காலத்தில் நீர் எனக்கு அனுகூலமாய் இரும் என்று கர்த்தரை தேடி அவரிடத்தில் உண்மையாய் நடந்து கொண்டது நிமித்தம் ஒரு பெரிய ராஜ்யத்தையே அவருக்கு கொடுத்து அவருக்கு துணையாக இருந்தார் என்று நான் பார்க்கிறோம். அதே போல நான் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து அந்த கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த எகிப்திலிருந்து அந்த புறப்பட்ட ஒரு ஜனங்கள் கூட அந்த கானானிலே பிரவேசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் உண்மையாய் நடக்கவில்லை. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகவும் முறுமுறுப்புள்ளவர்களாகவும் காணப்பட்டார்.
மாட்டார். ஆனால் கர்த்தர் துணை செய்தார், அவர்களோடு கூட இருந்தார், அவருடைய யுத்தங்களை நடத்தினார் என்று எல்லாம் நாம் பார்க்கிறோம். செங்கடலை திறந்து கொடுத்தார், வனாந்தரத்தில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், மேக ஸ்தம்பமாக இருந்து துணை செய்தார், அக்கினி ஸ்தம்பமாக இருந்து துணை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒரு ஜனங்களுக்கும் அவர் கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். யாருக்கு கொடுத்தார் என்றால், அவரை உண்மையாய் சேவித்து அவருக்கு உண்மையாய் நடந்து கொண்ட காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் துணை செய்கிறார் தான். ஆனால் நாம் அவருக்கு உண்மையாய் உத்தமமாய் அவரிடையே நடந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். நாம் அவரை விட்டு விட்டோமானால் அவர் விட்டு விடுவார். எதுவரைக்கும் நாம் அவரை சார்ந்திருக்கிறோமோ, அவருக்கு உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ராஜாக்கள் புஸ்தகத்திலே நம்ம யோசபாத் என்கிற ஒரு யூதாவினுடைய ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் ராஜ்யபாரம் வந்ததில் இருந்து அந்த தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை விலக்கவும் கர்த்தரையே தெய்வம் என்று சேவிக்கவும் அந்த தன்னை அர்ப்பணித்த ஒரு ராஜா. கர்த்தரை தேடுகிறதற்கும் ஜனங்களை திருப்பினான். கர்த்தரிடமாக திரும்பி கர்த்தரை தேடும்படியாக தன் இருதயத்தை திருப்பினான். அப்போ அவனுடைய தேசத்தை விசாரிக்கும்படியாக அவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தின பொழுது அவர் சொல்லுகிறார் நியாயாதிபதியிடம், நீங்கள் இந்த கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் நீதியோடும் நீங்க நியாயம் செய்யுங்க. கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் முகத்தாட்சண்யம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதாபமும் அவருக்கு பிரியமில்லாத காரியம். அதனால நீங்க பயத்தோடும் உண்மையோடும் இந்த நியாய விசாரிப்பை செய்யுங்க அப்படின்னு அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறாரு. பிரியமானவர்களே, அப்படி அவன் உண்மையாய் கர்த்தரை சேவித்ததினால் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய பிரபுக்களையும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நடத்த வேண்டும் என்று நினைத்ததினாலையும் அவருக்கு எதிராய் ஒரு போர் வரும் பொழுது அவன் தேசத்து ஜனங்களை எல்லாம் கர்த்தரை முன்பாக நிறுத்தி உபவாசத்தை கூறி கர்த்தரிடத்துல கெஞ்சுகிறான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய திரளான ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலனில்லையே, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு துணை நில்லும் என்று அவர் கேட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்து அந்த அவருக்கு எதிராய் வந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் படைகளையும் அந்த சேயீர் தேசத்து படைகளையும் முறியடித்தார் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு துணை நின்று அந்த யுத்தத்திலே கர்த்தரே யுத்தம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படியே வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது உண்மையும் உத்தமமாய் நடந்து அவரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த உண்மையை காத்துக்கொள்ளவும் உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பாக அவரை உண்மையாய் சேவிக்கவும் நாம் செய்தாமனால் எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு துணை செய்வது நிச்சயம். பிரியமானவர்களே, அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபை நேரம் மகிமை நேர நிகழ்ச்சிக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ சூழ்நிலைகள் நேரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஆண்டவரே ஆவலோடு உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாயும் அவரை தேற்றுகிறதாவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். துணையை தேடி யார் எங்களுக்கு உதவி செய்வார், துணையாய் இருப்பார் என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்து துணையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆபத்திற்கு அனுகூலமான துணையாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே, நான் உன் கையை பிடித்து உனக்கு நான் துணையாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் துணை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலே தகப்பனே அவர்கள் சோர்ந்து போகை ஆண்டவரை இருளான சூழ்நிலையில் காணப்படுகிறார்களோ அந்த இடத்திலே கர்த்தர் நீர் துணையாய் இருந்து அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், கலிகூற செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களை தாழ்த்துகிறேன். உன்னுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.